தன் மேல பார்வை வரணும் அப்படிங்கிற ஒரு பாலிட்டிஷியனாக அரசியல் விஞ்ஞானி நம்ம ராகுல் காந்தியை பார்க்கலாம். அதானி மீது நிஜமாக ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னால் அரசியல் விஞ்ஞானி நம்ம ராகுல் காந்தி தமிழகத்தின் மூத்த அரசியல் விஞ்ஞானி ஸ்டாலின் அவர்களுக்கு சொன்னால் மிகச் சுலபமாக முடியும். யாரு வேணா கல் எடுத்து அடிக்கலாம். நீங்க கல் எடுத்து அடிக்கிறதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவங்க முதல்ல அதுக்கு பிரைமா ஃபேசி எவிடன்ஸை வைக்கணும். திரு அதானி அவர்கள் மேல இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பிரைமா ஃபேசி இருக்கா இல்லையா யாரோ எங்கேயோ எழுதுனதை வச்சு சொல்ல முடியாது. ஆனால் அடிப்படையில் மிக தீவிரமான கேஸ் தமிழ்நாட்டில் இருக்குங்க. ஏன்னா 4 முறை இவர் நேரடியாக கௌதம் அதானி அவருடைய மிக நெருக்கமானவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்திக்க வந்தார்கள். அதில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு தடவை தனி நிறுவனம் ஸ்பெஷல் ஃப்ளைட் எடுத்து 4 பேர் வந்தாங்க. அவருடைய மகன், அவருடைய தூரத்துறவினர், அவருடைய கம்பெனியின் மூத்த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ். இங்கே ஏதாவது ஒன்று மோடியை டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க. சரி, அதானி என்பவர் தொழிலதிபர், பல மாநிலங்களில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க ஆட்சி செய்கிற மாநிலத்திலேயே கேஸ் போடலாமே, தமிழ்நாட்டில் போடலாம். அதில் முறைகேடு செஞ்சுருக்குன்னா திமுக அரசு ஊழல் செய்து இல்லை மாநில அரசு பண்ணுது. ரேலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்று நாடாளுமன்றம் கூட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பல விதமான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு இருக்கு. இப்போ பேசும்போது ராகுல் காந்தி அவர்கள் வெளிநடப்பு செஞ்சு வெளியில போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது நாடாளுமன்றம் வளாகத்தின் வாசல்ல போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. போராட்டத்தின் அப்போ என்ன, எதற்காக இந்த போராட்டம் அப்படின்னு செய்தியாளர் சந்திப்பில் கேட்டபோது அவர் சொன்ன அந்த ஒரு பதில் தொடர்ச்சியா அதானியை பத்தி கேட்கும்போது எங்களுக்கு உண்டான எந்த விதமான பதிலும் கிடைக்க மாட்டேங்குது. அதானியை விசாரிப்பதும் மோடியை விசாரிப்பதும் ஒன்று அப்படின்னு சொல்லி அவருடைய பதில கொடுத்திருக்காரு. எப்படி பார்க்கறது இந்த விஷயத்த? இல்லை, அதாவது தன் மேல பார்வை வரணும் அப்படிங்கிற ஒரு பாலிட்டிஷியனாக அரசியல் விஞ்ஞானி நம்ம ராகுல் காந்தியை பார்க்கலாம். அவர் எப்படி ஜெயிச்சார், ஏன் ஜெயிச்சார்னு தெரியாமல் 54லேருந்து 99 எடுத்துட்டார். 543 பார்லிமெண்ட்டில் 99 எடுத்திருக்கார். அவர் 100க்கு 99ன்னு நினச்சிக்கிட்டு இருக்கார். சரியா? இப்போ விஷயம் என்னென்னா, அவருக்கு நான் 54லேருந்து 99ங்கிறதும் பெரிய வளர்ச்சி தான். ஆனால் ஓட்டு சதவீதத்தில் பார்த்தீங்கன்னா 19.4லேருந்து 19.6, வெறும் 0.2% தான் ஓட்டு காங்கிரஸிற்கு அதிகமானது. அதனால மக்கள் ஆதரவு இன்றைக்கும் இல்லை. ஓட்டு போட்டதில் 180 பேர் அவருக்கு போடலை. ஓட்டு போடாத சதவீதத்தை கணக்கு பண்ணி 100க்கு 10% ஓட்டு கூட அவரை ஏற்கவில்லைன்னு புரியும். இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ அதானி என்ற ஒரு தொழிலதிபர், இப்போ நான் சின்ன வயசில் இருக்கிறத பார்த்தா டாடா பிர்லான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அம்பானி அதானின்னு சொல்கிறாங்க. இந்த அம்பானியை வளர்த்து விட்டது இந்திரா காந்தியும் ராகுல் காந்தி தான் சொல்லி அதை எழுதி திரு குருமூர்த்தி அவர்கள் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. இது அந்த 87 காலகட்டம்னு வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்த பீரியடு 88, 89 தான் கௌதம் அதானி ஒரு தொழிலதிபராக வெறும் 5 லட்சம் முதலீட்டில் ஆரம்பிக்கிறார். 89 ஆட்சிக்கு இருந்தது விபி சிங் ஆட்சின்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு உடனடியாக காங்கிரஸ் ஆதரவோட அதற்கு பிறகு வந்தது மன்மோகன் சிங் ஆட்சி. அப்போ லிபரலைசேஷன் அப்போ அவர் முத்ரா போர்ட்டு கட்டுறதுக்கு லைசன்ஸ் வாங்குறார். கோல் இம்போர்ட்டு, இந்த இம்போர்ட்லாம் ஆரம்பிக்கிறார். அவர் 2007 இன்னும் முத்ரா போர்ட் கமர்ஷியலைஸ் ஆகுது. அவர் அந்த போர்ட்டு அடுத்த சில வருடங்களில் இந்தியாவில் மிகப்பெரிய கமர்ஷியல் போர்ட்டாக ஆகுது. அவரே கோல் லைசன்ஸ் எடுக்கிறார் இம்போர்ட்டுக்கு. இந்தியாவில் இந்த காலகட்டம் எல்லாம் காங்கிரஸ் பீரியடில். அதுக்கு சரி, இந்த கோலை யார் இம்போர்ட் பண்ணுறாங்க? ஸ்டீல் பிளான்ட் ப்ளஸ் பவர் பிளான்ட். ஸோ நானே பவரை தயாரிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அடுத்தது போர்ட் இவர் நல்லாக பண்ணுறார் அப்படின்னு ஒன்று இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய தொழில் மாநிலங்கள்னு எடுத்திங்கன்னா நம்பர் 1 மகாராஷ்டிரா, நம்பர் 2 குஜராத் அண்ட் தமிழ்நாடு. இப்போ நேரடியாக தொழில்னு எடுத்தால் சிறு தொழில் நிறையா இருக்குன்னா தமிழ்நாடு வரும். ஆனால் இம்போர்ட் பேஸ்டாக போர்ட் பேஸ்டாக எடுத்திங்கன்னா குஜராத் 2ஆம் இடத்துல வருது. ஸோ அதுக்கு காரணம் பல சின்ன சின்ன போர்ட்டுகளை வச்சு அங்கேருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும். இதில் அந்த போர்ட்டுகள் பவர் பிளான்ட்டுகள் இதெல்லாம் அதாவது 4 வருடத்தில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா 4 வருஷத்தில் முடிக்கணும். நீங்கள் ஒரு 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய 4000 கோடி ப்ராஜெக்ட் 5000 கோடி ஆகிடும். விலைவாசிகள் அந்த எக்ஸ்பர்டைஸ் அம்பானியாக இருக்கட்டும் இவங்களுக்கு இருக்குது. டாடா பிர்லா போன்றவர்களால் நடத்த முடியாத தொழிற்சாலைகளை இவர்கள் வாங்கி சரி பண்ணியிருக்காங்க.
ஸோ இதுதான் இவங்களுடைய சுற்றமும். இவங்க அதனால இவர் இப்போ பவர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பர்டிகுலர் இவர் இந்த கேஸ் அமெரிக்காவில் வந்த கேஸை வச்சு இதை கேட்குறாங்கன்னால் அமெரிக்காவில் 54 பக்கத்துக்கு சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. அங்கே அந்த சார்ஜ் ஷீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, இவர்கள் ஒரு இதில் குஜராத்தில் ஒரு உலகத்தின் மிகப்பெரிய சோலார் பவர் பிளான்ட் போட்டாங்க. அதாவது அந்த தேசிய சோலார் பவர் கார்பரேஷன் அப்படிங்கிற மத்திய அரசு நிறுவனத்தில் எப்படின்னா இவங்க போடுறதுக்கு முன்னாடி அப்ரூவல் வாங்குறப்ப எவ்வளவு தூரம் அந்த காஸ்ட் ஆகுது, அதோட இத்தனை % லாபம் அலௌடு, அந்த வச்சு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது பிரகாரம் 4 ரூபா 15 பைசாவோ என்னமோ ஒரு யூனிட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த ரேட்டுக்கு மாநிலங்கள் வாங்க வரவில்லை. அதனால இவரே போய் மாநிலங்களை தொடர்பு கொண்டு ஆந்திரா, தமிழ்நாடு, ஒரிசா, சத்தீஸ்கர், இது ஜம்மு காஷ்மீர், இந்த 5 மாநிலங்கள் பேர் சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பிட்டு ஆந்திராவுக்கு அவர் 2200 கோடி கொடுப்பதாக ஒத்துக்கொண்டாருன்னு இருக்கு, கொடுத்தாருன்னு இல்லை. அந்த இதில் கொடுத்த மணி ட்ரெயிலே இல்லை. அவருடைய அதானி கம்பெனியுடைய ஒரு அமெரிக்கன் ஏஜென்ட்டை பிடிச்சதில் அவருடைய ஃபோனில் இருந்த சில ரெக்கார்ட்ஸை வச்சு வெறும் ஸ்பெக்குலேட்டிவாக தான் அதில் இருக்குது. எந்தவித மணி ட்ரெயிலோ எந்த ஆதாரமுமோ இல்லை. ஸோ இந்த 2200 கோடியில் மிக அதிகமாக தொகை 1750 கோடி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் என ஆந்திராவில் ஆட்சி செய்த சாமுவேல் ஜெகன் ரெட்டி அவர்கள் ஆட்சிக்கு கொடுக்கப்பட்டதாக வருது. அதற்கு அடுத்த பெருசு தமிழ்நாடு வருது. அதில் ராம்தாஸ் ஐயா அவர்கள் மிக தெளிவாக காட்டி இருக்கிறார். இது அக்டோபர் 2021 இந்த ஆட்சி வந்த பிறகு 1000 மெகாவாட்டை நான் வாங்கிக் கொள்கிறேன் இந்த ஆட்சி சொல்லியிருக்கு. ஒன்னே அவர்கள் கொடுத்த ஒப்புதல் தேசிய சோலார் பவர் பிளான்ட்டுக்கு இவங்களுக்கு அதானிக்கு நேராக கொடுக்கலாம். ஆனால் அவர் அந்த பீரியட்ல சந்திச்சு போயிருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ எனவே இப்போ இது சொல்லப்பட்டிருக்கிற 5 மாநிலங்களில் 1 ஜம்மு காஷ்மீர் கவர்னர் ஆட்சியில் கீழே இருந்தது. மீதி 4மே சத்தீஸ்கர் நேரடியாக இத்தாலி காங்கிரஸ் ராகுல் காந்தியுடைய கட்சி ஆட்சி பண்ண பீரியடு. ஒரிசாவை பொறுத்துக்கிட்டு பிஜு பட்நாயக் இருந்தது, பிஜு ஜனதாதள் கட்சி, திமுக, இந்த பக்கம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ். ஸோ இதில் பிஜேபி எங்கேயுமே தொடர்பு இல்லை. நம்பர் 1 மணி ட்ரெயில் கொடுக்கப்படல. யார் வேணால் கல் எடுத்து அடிக்கலாம். நீங்கள் கல் எடுத்து அடிக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவங்க முதல்ல அதுக்கு பிரைமா ஃபேசி எவிடன்ஸை வைக்கணும். வெளிநாடுகளில் இந்தியாவினுடைய இப்போ இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இன்னைக்கு நம்ம முன்னாடி இந்த நெய்வேலியில் இருக்கிற பவர் பிளான்ட்லாம் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இது ஜிஇசி போட்டது, இது இத்தாலி கம்பெனி, ஏன்னா நான் அந்த இந்த ஃபீல்டில் இருந்திருக்கேன், இது இத்தாலி கம்பெனி போட்டது அப்படின்னு ஒன்றையும் காட்டுவாங்க. அதுக்கப்புறமாக தான் பிஹெச்இஎல் இறங்கி பிஹெச்இஎல்லே போட ஆரம்பிச்சது. சரியா? அது மாதிரி இப்போ இது கூடங்குளம் எடுத்துக்கிட்டா ரஷ்யன் டெக்னாலஜியில் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இவர்கள் வந்த பிறகு இவர்களே பவர் பிளான்ட் போட்டு இவர்களே போர்ட்டு கட்ட ஆரம்பித்து அதுக்கு அடுத்ததாக விமான நிலையம் கட்டுற அளவுக்கு போன உடனே இவர்கள் வெளிநாட்டில் போய் எடுக்கிறாங்க. இப்போ இது இங்கே இலங்கையில் எடுத்திருக்காங்க, இதில் அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, இஸ்ரேலில் எடுத்திருக்காங்க. இது போல் பல நாடுகள் எடுக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு போர்ட்டுக்கு இவ்வளவு ப்ராஜெக்ட்டுன்னு போட்டிங்கன்னா 4000 கோடி அப்படின்னு அதானி கோட் பண்ணால் அதை அமெரிக்கா, ஐரோப்பிய நிறுவனங்கள் 7000 8000 கோடின்னு போடுது. ஸோ இனிமேல் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஸோ அதை தடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 3வது உலக நாடான இந்தியாவிலேருந்து ஒரு தொழிலதிபர் வரக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. இது ஒரு சார்பு. இன்னொன்று, இவருடைய ப்ராஜெக்ட் எல்லாமே டெண்டர் போட்டு எடுக்கிறது. இன்னைக்கு இந்தியாவில் சவுத் இந்தியாவில் மிகப்பெரிய போர்ட்டாக விழிஞ்சம்னு கேரளாவில் நடந்துட்டுருக்கு. காங்கிரஸ் பீரியடில் அப்ரூவல் கொடுத்து ஃபைனல் அப்ரூவல் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி 9 வருஷமாக ஆட்சி பண்ணது, அவங்க கொடுத்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. 27,000 கோடி என்னமோ. அந்த போர்ட்டு வேணும்னு சொல்லி இங்கே குளச்சல் போர்ட்டு வராமல் தடுத்தாங்க. கன்னியாகுமரியில் குளச்சல்ங்கிற போர்ட்டுக்கு 26,000 கோடிக்கு பொன்னார் அவர்கள் முயற்சி செய்தாங்க. அதை தடுத்து அது அங்கே போயிடுச்சு. இனிமேல் இன்னொரு 2 ப்ராஜெக்ட் பக்கத்தில் வர முடியாது. ஸோ கேரளாவில் போட்டால் நல்ல ப்ராஜெக்ட், இங்கே போட்டால் அதை அவர் கெடுதல். இப்போ அடுத்தது திரு அதானி அவர்கள் மேலே இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பிரைமா ஃபேசி இருக்கா இல்லையா, யாரோ எங்கேயோ எழுதுனதை வச்சு சொல்ல முடியாது. ஆனால் அடிப்படையில் மிக தீவிரமான கேஸ் தமிழ்நாட்டில் இருக்குங்க. அதுவும் திமுக ஆட்சி கூட கிடையாது. 2015, 12, 16 காலகட்டத்தில் அதிமுக ஆட்சியின் போது தரக்குறைவான கரிகளை அதிக விலைக்கு, அதாவது கலோரிஃபிக் வேல்யூன்னு இருக்குது. நீங்கள் இப்போ லிக்னைட்னு நம்ம சொல்கிறோம், அதுக்கு பேர் புகைமிகு நிலக்கரின்னு பேர். அனல் மிகு நிலக்கரி, புகைமிகு நிலக்கரி. ஸோ அனல் அதிகமாக வந்தால் கம்மி கறி போட்டால் போதும், புகை அதிகமாக வந்தால் கறி நிறைய போடணும். ஸோ அந்த மாதிரி இது தரக்குறைவான கலோரிஃபிக் வேல்யூ தரக்குறைவுனால கிடைக்கிறது என்னவோ அதுதான். ஸோ கலோரிஃபிக் வேல்யூ கம்மியாக இருக்கிற நிலக்கரியை அதிக கலோரிஃபிக் வேல்யூ உள்ள கறி எக்ஸ்ட்ரா ரேட்டை போட்டு 3000 கோடி
அதானி ஏமாற்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அரப்போர் ஜெயராமன் அவங்க இந்தோனேஷியாவில் வாங்கின டெண்டர் அப்போ அன்னைக்கு என்ன ரேட்டு, அதே அதானி அல்லது இந்தோனேஷியா நிறுவனத்திடம் இருந்து ராஜஸ்தானுக்கு அந்த டயத்தில் வாங்கின ரேட், இந்த மாதிரி எல்லா ஆதாரங்களோடு கிட்டத்தட்ட 3000 கோடி ஊழல் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி பீரியடில் நடந்திருக்குங்கிற குற்றச்சாட்டு அவர் கொடுத்து அதுக்கு டிவிஎஸ்சி கிட்டத்தட்ட 2 வருஷம் கேஸே போடாமல் அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் போய் இப்போ வழக்கு சார்ஜ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதே வழக்கை எடுத்துக்கிட்டீங்கன்னால் திமுகவிற்கு மிக நெருக்கமான உங்களுக்கு நம்ம கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ்னு இருக்கு பாருங்க, அந்த குரூப்பை அது வந்து ஒரு துபாயை சேர்ந்த கோலண்ட் ஆயில் குரூப்னு பேர். அவங்களுக்கு இசிசிஐன்னு ஒரு நிறுவனம் உண்டு, ஈஸ்ட் கோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். அவங்க தான் நம்ம புதிய தலைமைச் செயலகம் இப்போ ராஜீவ்காந்தி மருத்துவர். அந்த குரூப்பை சேர்ந்த அகமது புகாரிங்கிறவர் 3 வருஷமா இடி கஸ்டடியில் ஜெயிலில் இருக்கார், 631 கோடி. ஆனால் அதானியை இது ஒழுங்கான சார்ஜ் ஷீட் போட்டு இன்னைக்கு வரைக்கும். ஸோ அதானி மீது நிஜமாக ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னால் அரசியல் விஞ்ஞானி நம்ம ராகுல் காந்தி தமிழகத்தின் மூத்த அரசியல் விஞ்ஞானி ஸ்டாலின் அவர்களுக்கு சொன்னால் மிகச் சுலபமாக முடிஞ்சிடும். ஏன்னா 4 முறை இவர் நேரடியாக கௌதம் அதானி அவருடைய மிக நெருக்கமானவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்திக்க வந்தார்கள். அதில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு தடவை தனி நிறுவனம் ஸ்பெஷல் ஃப்ளைட் எடுத்து 4 பேர் வந்தாங்க. அவருடைய மகன், அவருடைய தூரத்துறவினர், அவருடைய கம்பெனியின் மூத்த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் நேராக ஏர்போர்ட்டில் இறங்கி சித்தரஞ்சன் சாலைக்கு வராங்க. சித்தரஞ்சன் சாலையில் ஒரு 15 நிமிடம் முதலமைச்சருடனும் சூப்பர் முதலமைச்சருடனும் உரையாடி விட்டு அதன் பிறகு சூப்பர் முதலமைச்சரோடு ஈசிஆருக்கு போய் அன்றைய இரவு உணவு முடித்து விட்டு போனார் அப்படின்றாங்க. ஸோ அப்போ ஒரு எந்த பதவியிலும் இல்லாத அவருடைய மருமகனோடு அதிக நேரம் பேசுவதற்கு எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ அதை தாண்டி இந்த வழக்கு இது பண்ணால் போதும். ஸோ அதானி மீது ரியலிஸ்டிக்காக சார்ஜ் உள்ள வழக்கு என்று சொன்னால் இந்த தமிழகத்துக்கு கோல் சப்ளை பண்ண டான்ஜெட்கோக்கு பண்ண வழக்கு இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரீசண்டாக செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியில் வந்த பிறகு ஒரு டெண்டர் ஒன்று விட்டு 3 வருடத்திற்கு லாங் டேர்ம் கான்ட்ராக்டுக்கு டெண்டர் நடத்தியிருக்காங்க. சாதாரணமாக 6 மாதத்துக்கு மேலே போக மாட்டாங்க. நம்ம எப்படி தங்க மேலே நேற்றுக்கு ஏறுது இன்னைக்கு இறங்குது, அது மாதிரி கோலும் இன்டர்நேஷ்னல் சப்ளையில் மாறும். 6 வருஷத்துக்குலாம் 3 வருஷத்துக்கு யாரும் போட மாட்டாங்க. ஆனால் அது கூட இல்லை, கலோரிஃபிக் வேல்யூ கம்மி, நார்மலாக 5300 கலோரிஃபிக் வேல்யூ போடுவாங்க. இந்த டெண்டர் ஸ்பெசிஃபிகேஷனில் 4700 குறைத்து போட்டுள்ளார்கள் என்று அறிகிறேன். ஸோ அது இந்த இடைப்பட்ட காலத்தில் அதானி அவர்களே இந்தோனேஷியாவில் ஒரு கோல் சுரங்கமே வாங்கிடுறாங்க. ஆஸ்திரேலியாவில் உலகின் மிகப்பெரிய ஒரு சுரங்கத்தை ஏற்கனவே அவர் இது பண்ணிட்டு இருக்கார், இந்தோனேஷியாலையும் வாங்கி. ஸோ அவருக்கு சாதகமாக ஸ்பெசிஃபிகேஷனையே மாற்றி இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகளும் மீடியாவில் வர ஆரம்பிச்சு. சார், இந்த ஒரு இடத்துல இப்போ ராகுல் காந்தி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காருல்ல, அதாவது மோடியை விசாரிப்பதும் அதானியை விசாரிப்பதும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கருத்தை எப்படி பார்க்கறது? அதான் சொல்லிட்டேனே, இதுக்கு ஏதாவது தேவை. அதே அதானியை வரவேற்று நம்ம ஆந்திரா தெலுங்கானா முதலமைச்சர் முதலீட்டுக்கு கூப்பிடுறாரு. அதானியோட கர்நாடகாவும் பண்ணுது. ஒன்று நாட்டிற்கு மிகப்பெரிய முதலீடுகள் தொழிலதிபர்கள் தேவை. இதை நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்கிறார். தள்ளா விளையிலும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் கொண்டது நாள். ஸோ அது நல்ல செல்வர்கள், வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய தொழிலதிபர்கள் வேணும். இப்போ இவர் டெண்டர் போட்டு தான் எல்லாமே எடுக்கிறார். ஒன்றுமே இல்லைங்க. இந்த சோலார் பவர் பிளான்ட் கேஸே எடுத்துப்போம். 4 ரூபா 10 பைசாவுக்கு போட்டார். 4 ரூபா 10 பைசா இன்றைக்கி போட்டால் இன்றைக்கி ரேட்டு 84 ரூபா 75 பைசா ஒரு டாலர். ஸோ 85 ரூபான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 10 சென்ட்டுன்னு போட்டால் உங்களுக்கு 8 ரூபா 75 பைசா ஆச்சா. ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி அமெரிக்காவில் 15 சென்ட்டு ஒரு யூனிட்டு, சைனாவில் இதில் 40 சென்ட்டு, அமெரிக்காவில் 40 சென்ட், இவர் 8 சென்ட்டுக்கு 10 தர்றாரு. ஸோ இப்போ 5 சென்ட்டுக்கு தர்றாரு சார் சொல்லப்போனால். ஸோ அதில் எப்படி ஊழல் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் நிச்சயமாக ப்ரோன்கோ இருக்கும். அதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு தான் எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ன்னு வந்துச்சு. ஆனால் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அதிகமாக வாங்கி இவர் கொடுத்துருப்பார்னு எதிர்பார்த்தா இவர்கள் யாரும் கொடுக்கல. ஆனால் அதிகமாக எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கொடுத்த கம்பெனி நம்பர் 1 மார்டின். அந்த மார்ட்டினை காப்பாற்றி அவர் போஸ்ட் டேட்டட் ஃபோர்ஜரி ஸ்டாம்ப் பேப்பர்லேருந்து காப்பாற்றி இப்போ இடி கிட்ட திருப்பி அந்த வழக்கு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம திமுக அரசு இன்னொன்று நடத்துனாங்க பாருங்கள், ஒரு மிகப்பெரிய ரோடில் ஃபார்முலா 4 கார் ரேஸு. அது வாங்கி அந்த கம்பெனி ஃபார்முலாக்கு ரேஸ்க்கு இந்தியாவில் பர்மிஷன் வாங்கி வச்சிருக்கிற கம்பெனி தான் ஹைதராபாத்தை சேர்ந்த கம்பெனி 120 கோடிக்கு மேலே திமுகவுக்கு கொடுத்துருக்கு.
பெத்து ரேஸ் மிகப்பெரிய ரேஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ பெத்தா இல்லை பெத்து ரேஸ்ன்னு அதை சொல்லலாம். ஸோ பிரச்சனை என்னன்னா இங்கே ஏதாவது ஒன்று மோடியை டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க. சரி, அதானி என்பவர் தொழிலதிபர், பல மாநிலங்களில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க ஆட்சி செய்கிற மாநிலத்திலேயே கேஸ் போடலாமே, தமிழ்நாட்டில் போடலாம். அவர் எடுக்கிறது ஃபுல்லாக டெண்டருங்க. இப்போ பவர் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு, வாங்குறதுக்கு ஆள் வாங்கிக்கிட்டே இருக்க போகிறாங்க. அவர் போர்ட்டு கட்டியாச்சுன்னா போர்ட்டு வந்துட்டுருக்கு. அவருடைய ரேட்டு இன்டர்நேஷ்னல் ரேட்டில் நாம் கரெக்டாக இருக்கணும். இப்போ ஏர்போர்ட் நடத்தணும். டாட்டா நடத்திய ஒரு பவர் பிளான்ட்டை நடத்த முடியலன்னு சொல்லிட்டு அவர் வாங்கி நடத்துகிறாரு. இப்போ அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, இப்போ நான் சொன்னேன் அந்த ECCI குரூப், கோல் அண்ட் ஆயில் குரூப் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் கோல் சப்ளை பண்ண, அவங்க தூத்துக்குடியில் பவர் பிளான்ட் நடத்துகிறாங்க. அவங்க கிட்ட இவங்க 20 ரூபாய்க்கு மிக அதிக ரேட்டில் திமுக வாங்குது. அவங்களால நடத்த முடியலன்னு இப்போ பேங்க்ல 6000 கோடி கடன் வாரா கடன்ல இருக்கு. அதுக்கு அதானியும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஸோ அவருடைய ஸ்கில் என்பது எக்ஸிகியூஷன் ஆஃப் ப்ராஜெக்ட். அவர் எடுக்கிறது எல்லாமே டெண்டர் போட்டு தான். இப்போ அவரை விட கம்மி ரேட்டில் ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அவர்கிட்ட கொடுக்கலாம். ஸோ டெண்டர் முறை ஒழுங்காக நடக்குது. ஏன்னா நேற்றுக்கு தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் வந்திருக்கு. நாங்கள் எல்லாம் PWDயில் ஃபர்ஸ்ட் லைன் கான்ட்ராக்டராக இருக்கோம். ஆனால் இப்பொழுது டெண்டர் முறை இல்லாமல் அவங்க ஒரு மாதிரி கிளப் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த முறையை நிறுத்தணும்னு நேற்றுக்கு ஹைகோர்ட்டில் முறையீடு வந்திருக்கு. ஸோ இது அவர் எடுக்கிறது எல்லாமே டெண்டர். இப்போ இது பரந்தூராக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ப்ராஜெக்டாக இருக்கட்டும், அடுத்தது வீட்டுக்கு மீட்டர் சப்ளை பண்ணுற கான்ட்ராக்ட் ட்ரை பண்ணுறாருன்னு ஒரு இது இருக்குது. ஸோ அவர் ஒரு பெரிய நிறுவனம் வச்சுருக்காரு. எல்லாமே கான்ட்ராக்ட் டெண்டர் போட்டு எடுக்கிறது. அதுல முறைகேடு செஞ்சிருக்குன்னா திமுக அரசு ஊழல் செய்து, இல்லை மாநில அரசு பண்ணுது. அதை ஆதாரத்தோடு எடுங்க. ஏன்னா இன்னைக்கு 2G ஊழலாக இருக்கட்டும், நிலக்கரி ஊழல், எதெல்லாம் பிஜேபி அவர்கள் மீது சொன்னார்களோ அத்தனையும் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் அதை கோர்ட் மானிட்டர்டு ப்ரோப் நடத்தி இருக்கு இல்லைன்னு நிறுவனமாச்சு. கிட்டத்தட்ட 2Gல பார்த்தீங்கன்னா 130 லைசன்ஸ் கேன்சல் ஆச்சு. வழக்கில் ராஜா அவர்களும் கனிமொழி அவர்களும் தப்பிச்சிருக்கலாம், இன்னும் மேல்முறையீடு நடந்துட்டு இருக்கு. ஆனால் 130 லைசன்ஸ் கேன்சல் ஆச்சு. இல்லை, அத்தனை கம்பெனி வாயை மூடிட்டு போயிட்டாங்க. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.